அப்புறமா என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன ஸ்கூல் லீவு? சனி ஞாயிறு லீவா, ஞாயிற்றுக்கிழமை லீவா? சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6லேருந்து 6:30. எவ்வளோ மணி? இங்கே உட்கார்ந்துட்டு நீங்கள்லாம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. 1/2 மணி நேரம் நீங்கள் சொல்லுங்கள், கோவில் தானாக வந்துடும். ஆம்பளை பசங்கள்லாம் இந்த கோவிலில் ஹரே ராமா சொல்லணும். நீங்கள்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த கோவிலில் போய் உட்காந்துட்டு ரவண பவச்ச ரிவண பவச்ச ரி 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 ரி. தெரியுமா? அது தெரியாதா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? சஷ்டியை நோக்க சரவன் செங்கதிவேல பாதமிரண்டு பன்மணி சதங்கு கீதம் பாட கிணிகிணியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனம். இது அந்த சிவன் கோயில் உட்காந்து சொன்னீங்கன்னா 6 மாசத்துல கோவில் வந்துடும். ஏன்னா சுவாமி வேணும் நம்ம கேட்கணும். சுவாமி கேட்டாதான் கொடுப்பார், கேட்கட்டா கொடுக்க மாட்டார். வாயை திறந்து சுவாமியை கூட்டாதான் கொடுப்பார். நீ வாடா இங்க. நீ வாடா. முதல்ல மாதிரி படுத்துக்கோ. காலை நீட்டி முதல்ல மாதிரிடா. முதல்ல பார்த்துருக்கியா? இப்படி திரும்பி இந்த பக்கம் திரும்பி, அதே இந்த பக்கம் திரும்பி, இந்த பக்கம் இப்படி படு. ஜனங்களை பார்த்து ஏய் திரும்பி இந்த பக்கம் வச்சுக்கோடா. காலை நீட்டிக்கடா. முதல்ல எப்படா இருக்கும்? ஸ்ட்ரைட்டா இருக்கா? அப்படி பின்னாடி போ. ஒரு குளம், என்னது அந்த குளத்தில் ஒரு முதல்ல இருந்தது. பேசாம கேட்கணும், சத்தம் கூடாது. அந்த குளத்தில் தண்ணி குடிக்க ஒரு யானை வந்தது. வாடா, யானை மாதிரி வா, யானை மாதிரி வாடா. கீழே முட்டி போட்டு காலால் நடந்து வா. துளிக்க அப்படி வச்சுக்கோ, அப்படியே வா. இந்த யானைக்கு முதல்ல தண்ணியில் இருக்கிறது தெரியாது, தண்ணி கொடுக்க வந்தது அது. இந்த யானை பேரு கஜேந்திரன்னு பேரு. யானை பேரு. தண்ணிக்குள்ள யாருக்கு பலம் அதிகம், முதலைக்கா யானைக்கா? தண்ணிக்குள்ள முதலைக்கு பலம் அதிகம், வெளியில தான் யானைக்கு பலம். தண்ணிக்குள்ள யாருக்கு பலம்? இந்த யானை பிடிச்சுட்டே இருக்கும்போது இந்த முதல்ல யானை காலை பிடிச்சிடுத்து. கட்டியா பிடுறா, காலடா, அந்த பக்கம்டா, காலை அதுரா. யானை மாட்டி நிறுத்து, கத்துறது யானை. யானை தான் கத்திச்சு, நம்மளாமா கத்தினோம். யானை இழுக்கிறது, முதல்ல இழுக்கிறது, பல நாள் இழுக்கிறது. ரொம்ப நாளாக இந்த விளையாட, ஒரு வாரம் அப்படி ஓடின்னு இருக்கு. இந்த சுவாமி இதை பார்த்துன்னு இருக்கார், காப்பாற்றலை. சுவாமிக்கு தெரியும் கஜேந்திரன் மாட்டின்டான் முதல்ல இழுக்கிறதுன்னு. உள்ளே இருக்கிற சுவாமிக்கு, நம்ம பூதேவி ஸ்ரீதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணார்? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தார், காப்பாற்றலை. இத்தனைக்கு இவர் அவனுக்கு ஃப்ரெண்டு வேற. கஜேந்திரன் சுவாமிக்கு ஃப்ரெண்டு, சுவாமி காப்பாற்றலை. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணார்? யானை ஏ ஆதி மூலமேன்னு கத்தினார். கத்துறா, ஆதி மூலமே, ஆதி மூலமே காப்பாத்து. அது வரைக்கும் சுவாமி வரல. ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே உள்ளேந்து வரதாய பெருமாள் வந்துட்டார். இங்க வாடா, நீ தான் வரதாய பெருமாள். சங்கு சக்கரை வச்சுன்னு வா.
வந்து இந்த முதலியை கொன்று யானையை காப்பாற்றினார். முதலிய கையால் வெட்டு, இப்படி சக்கரத்தால் வெட்டு, அவ்வளோதான், நல்ல வெட்டு. இப்போ யானை காலம் முதல்ல விட்டுருத்து. இது புராணத்தில் ஒரு கதை. இப்போ சுவாமி ஏன் முதல்லையே காப்பாற்றல? எப்போ காப்பாற்றினார்? கூட்ட உடனே தான் காப்பாற்றினார். அது வரைக்கும் காப்பாற்றினாரா? இல்லை. அப்போ என்ன தெரியுது? சுவாமியை கூட்டாதான் காப்பாற்றுவார். அதுதான் பஜனை. கோவிந்தா 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 கோவிந்தா. இது நம்மளால முடியும் இல்லையா? கூப்பிட முடியும் இல்லையா? இந்த அந்த பிஸ்கெட் பாக்கெட் பிடிச்சு விட எடு. திரௌபதின்ற அக்கா உள்ள இருக்கிற சுவாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, உறவுக்காரா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உறவு ரிலேட்டிவ், உறவுக்கார பொண்ணு திரௌபதி. அவளை என்ன பண்ணா, துச்சாசனன்னு ஒரு பேட் பாய் இருந்தான். யாரு? பேட் பாய். அந்த பேட் பாய் என்ன பண்ணா, இந்த திரௌபதியை அசிங்கப்படுத்துகிறான் சபையில். அவள் புடவையெல்லாம் போட்டு இழுத்து கொடுத்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான். திரௌபதியோட வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு? வாயை முடின்னு பார்த்துட்டு இருக்காரு. யாரை அசிங்கப்படுத்துகிறான்? பொண்டாட்டியை. பொண்டாட்டி வந்து கிருஷ்ணனுக்கு உள்ள இருக்கிற சுவாமிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்டுனா உடனே ஓடி போய் காப்பாற்றல. இல்லை, சுவாமி காப்பாற்றலை. முட்டி போட்டுக்கோ, முட்டி போட்டுக்கோ, அழு, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஒருத்தர் கூட காப்பாற்றல. எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறா. கடைசியில் என்ன பண்ணா, ரெண்டு கையை மேலே தூக்கி ஹா கிருஷ்ணா துவாரகாநாதான்னு கூப்பிட்டான். கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா காப்பாத்து இப்படி சொன்ன உடனே, என்னடா இன்னொரு கிருஷ்ணர் யாரா? அடுத்த கிருஷ்ணர் யாரு? நீ வாடா. சரி நீ வா, உன் துண்டை கொடு, சங்கு சக்கரம். அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து புடவையா கொடுக்குறான். கிருஷ்ணர் மானத்தை காப்பாத்திக்கிறா. திரௌபதி கொடுத்துட்டே இரு. அப்படி ஒரே ஒரு புடவையை தான் கிழிச்சு இழுத்தான். பகவான் 1000 புடவை கொடுத்தான் உள்ள இருக்கிற சுவாமி. எப்ப கொடுத்தான்? கூட்ட உடனே. கிருஷ்ணா அப்படின்னு கூட்ட உடனே பகவான் வந்தான். அதுலேருந்து என்ன தெரியுது? பகவானை கூட்டாதான் பகவான் வருவான். விளக்கேற்றினேன், கோயிலுக்கு போனேன், எல்லாம் பண்ணேங்களாம். ஆனால் என்ன கூப்பிடலை, நான் ஏன் வரணும்? தேங்க்யூ. இந்த பிஸ்கட்டு இந்தடா, நான் கொடுக்குறேன்டா, நான் தான் இருக்கேன்டா. குட், சமத்து. யாரோ நடிச்ச கை தட்டுங்களா, பாராட்டே மனசு வராதா? நம்ம அக்கா நம்ம தம்பியை பாராட்ட மாட்டோமா? திரௌபதி நல்ல பொண்ணு, கஜேந்திரன் நல்லவன், அஜாமிலன் ஒருத்தர் இருந்தான். ஏய் வாங்கடா, இங்க வா, இங்க வா. நீதான் நடிச்சுட்டே நடிக்கலையா? நடிக்கல இல்ல. இவன் அஜாமலன் பேரு. என்ன பேரு? அஜாமலன். பேட் பாய். என்ன பாய்? ரொம்ப பேட் பாய். ஊர்ல நல்ல பையனா கெட்ட பையனா? கெட்ட பையன் தானா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பேட் பாய். நல்ல காரியம் ஒன்று கூட பண்ண மாட்டான். கோயிலுக்கு போக மாட்டான், பூஜை பண்ண மாட்டான், சாமி கும்பிட மாட்டான், அப்பா அம்மா பேச்சை மதிக்க மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். பேட் பாய். அவனுக்கு வயசாகி போச்சு. அவன் வீட்டில் ஒரு குழந்தைக்கு நாராயணான்னு பேரை வச்சுட்டான். என்ன வச்சான்? நாராயணா. அவனுக்கு வயசாகிடுத்து. ஏய் பிஸ்கட் எடுத்து உள்ள வச்சுட்டு இங்கே பார்க்கணும். ஒரு நாள் உடம்பு முடியல, இருமறான். இருமின உடனே தண்ணி வேணும் அவனுக்கு. தண்ணி வேணும் உடனே பிள்ளை நாராயண, நாராயணா தண்ணி கொண்டாடாங்கிறான்.
கொண்டு வான்னு சொல்லி கீழே ஊன்ட்டான். கீழே ஊந்துடும், அவ்வளோதான். இப்போ உன் பிள்ளை யார்? நாராயணன் யார்? யாரோ ஒருத்தர் வாங்க. நாராயணன் நீ ஒன்று, நீ வந்து பிஸ்கெட் வாங்கிட்டல, வாங்கினவன் கூடாது, நீ வா. இவன் கூட்ட உடனே அவன் வரணும் இல்லை. இந்த கழுத்துக்கு வேற வேலை இல்லையான்ட்டு அவன் போட்டான். கூட்டது அவன் அப்பன். நாராயணன் கூட்டது யாரு? அப்பன் கூப்பிடுறான் பிள்ளைய. பிள்ளை என்ன சொல்றான்? இந்த கழுத்துக்கு வேற வேலை இல்லைன்ட்டு திட்டிட்டு போயிட்டான். ஆனால் நாராயணன் கூட்ட உடனே பேட் பாயா இருந்தாலும் யார் வந்தா? உள்ளேந்து சுவாமி வந்தார். யார் வந்தா? நாராயணன் சொன்னான் இல்லையா? அவன் யாரை கூட்டான்? சாமியை கூப்பிடல. யாரை கூட்டான்? பிள்ளைய கூட்டான். பிள்ளை வரல. யார் வந்தானா? பிள்ளை வரல. அவனை திட்டிட்டு போயிட்டான். ஆனால் நாராயணன் சுவாமி, நம்ம வரதாயி பெருமாள் வந்துட்டார். அஜாமிளா கவலைப்படாது, நான் வந்திருக்கேன், என்ன வேணும் கேளுன்னா. கெட்டவனாக இருந்தாலும் கூட்டா பகவான் வருவான், பேட் பாயாக இருந்தாலும் கூட்டா பகவான் வருவான். அதனால் கூப்பிடுறது தான் நம்ம கடமை. புறம் இந்த மாதிரி 100 கதை இருக்கு. கூட்டாதான் பகவான் வருவான் அப்படின்றதுக்கு. அதனால் பஜனைங்கிறது கூப்பிடுறது.